அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தாருல் மெஹப்பா சொந்தங்களே, உறவுகளே, நாம் தாருல் மெஹப்பாவில் பலதரப்பட்ட மக்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நம்ம தெரிஞ்ச விஷயம். அவர்களுடைய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக, அவங்களுடைய ஜாலிக்காக, அவங்கள சில இடங்களுக்கு இங்கேருந்து நம்ம கொல்லிமலை அடிவாரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் ஆலத்துறையான்பட்டி கிராமம். கொல்லிமலைக்கு, அதாவது கொல்லிமலை அடிவாரம் புளியஞ்சோலைக்கு எங்களுக்கும் 7 கிலோமீட்டர்ஸ் தாங்க, 7 கிலோமீட்டர் தான். அவங்கள நம்ம இங்கே உள்ள மக்கள் எல்லாமே நம்ம ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்கள இறக்கி அவங்கள அங்கே குளிக்க விட்டுட்டு, பிறகு அவங்க அங்கேயே இருந்து சமைச்சு அவங்களோட நம்ம கொஞ்சம் இந்த நாள் ஃபுல்லாக ஜாலியாக இருக்க போகிறோம். சின்ன சின்ன விளையாட்டுகள் அவங்களுடைய மன அமைதிக்காக, மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம செய்ய போகிறோம். நம்மளுடைய மதரசாவுடைய மக்கள், அதாவது நடமாடக்கூடிய அளவில் உள்ளவங்களை மட்டும்தான் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். படுத்த படுக்கையாக உள்ளவங்க, நடக்க முடியாதவங்க, இவங்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகல. இது ஆண்கள் பகுதி. நம்ம அடுத்து பெண்களை பார்க்கலாம் வாங்க. பெண்களை நம்ம அதிகமாக காமிக்க மாட்டோம், சும்மா அப்படியே ஒரு ஸ்க்ரோலில் காமிக்கிற மாதிரி காமிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். வாங்க அடுத்து பெண்களுக்கு போவோம். அடுத்து பாருங்கள், பெண்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம அதிகமாக காமிக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இவங்களாம் நடமாடக்கூடிய நபர்கள். அங்கே போனதுக்கப்புறம் சின்ன சின்ன விளையாட்டுகள் நம்ம பார்ப்போம். சமைச்சு நம்ம எல்லாம் செய்ய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பிரியாணி செய்ய போகிறோம், சிக்கன் பிரியாணி. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மக்களுக்காக சிக்கன் பிரியாணி செய்ய சொல்லி ஒரு ஃபேமிலி செய்ய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த பொருளாதாரத்திலேருந்து எல்லா பொருட்கள்லாம் வாங்கிட்டு நம்ம இங்கே உங்களுக்கு செஞ்சு தரப்போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் நேரில் உங்களுக்கு இப்படி செய்யலாம். இந்த மாதிரி அமௌண்ட்டு போட்டு விட்டோம் அல்லது பொருட்கள் வாங்கி கொடுத்தோம், நீங்கள் நேரடியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை அமௌண்ட்லாம் போட்டு கொடுத்து நீங்கள் செஞ்சு கொடுக்க சொன்னால் செஞ்சு கொடுக்கவும் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்து பெண்கள் இறங்கி தனியாக குளிக்க போயிடுவாங்க, ஆண்கள் இறங்கி தனியாக குளிக்க போயிடுவாங்க. இந்த இடைப்படைகளை நம்ம சமைக்கலாம் வாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் ஜிப்பாவில் இருந்தேன். அடுத்து நம்ம நார்மலாக சமைக்கிறதுனால பிரியாணி செய்ய போகிறோம், சிக்கன் பிரியாணி. இங்கேயே பாருங்கள், எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி விறகெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம அடுத்தடுத்த கண்டினியூவாக பிரியாணி செய்கிற வேலையை பார்ப்போம். பிஸ்மில்லா. கரெக்டாக நம்மளே அமைஞ்ச மாதிரி அது பாறை அடுக்குகளுக்கு வந்தோம். நமக்குன்னே அடுப்பு செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. இந்த பட்டைக்கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு தட்டில் வச்சுருங்க. அடியில் இப்போ பயங்கரமான நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. சட்டி நல்லா எண்ணெய் காஞ்சி பொரிஞ்சிட்டு இருக்குது. அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்பை போடுவோம். நின்றுக்கிட்டு செய்ய முடியல, நின்றுக்கிட்டு செஞ்சுனா ஏதாவது ஸ்லிப் ஆகிடும் அப்படிங்கிறனால உட்காந்துக்கிட்டே பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டு வாங்கி போட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மிளகாத்தூளை கொண்டு வாங்கம்மா. பாருங்கள், எல்லாம் மிளகாலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பட்டை கிராம்புலாம் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம வெங்காயம் போட போகிறோம். என்ன ஸ்டைல் பிரியாணிலாம் கேட்காதீங்க. பிரியாணி அப்புறம் என்ன ஸ்டைல் பிரியாணிங்கிறத நம்ம அப்புறமா சொல்கிறோம். அந்த பிரியாணி செய்வது எப்படிங்கிறது தனியாக சொல்லுவோம். இது நார்மலாக எப்போயுமே செய்யக்கூடிய நம்ம பாய் வீட்டு பிரியாணிலாம் கல்யாணத்துலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டைல் பிரியாணி தான். நம்ம செஞ்சதுக்கு பிறகு பரிமாறுறதை பார்ப்போம் சார். பாருங்கள், மிளகாய்த்தூள் அது பெருக்கி வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா பவுடர், ஆல்ரெடி பட்டை கிராம்லாம் போட்டதுனால நம்ம கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம சிக்கன் 20 கிலோ போட போகிறோம். ஊதா கொட்டக்கூடாது, தண்ணி இருக்குது அடியில். கீழே கொட்டிடு. வைக்க முடியலங்க அடுப்பு பக்கத்தில், அதனால் சுற்றி சுற்றி கிண்டுறோம். வாங்குறவங்க தான் போவாங்க. போது அல்ஹம்துலில்லாஹ், இது எங்களுக்கு உணவளித்த அந்த சகோதரருக்கு, அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் எல்லா விதமான வளத்தையும் நடத்தையும் தரட்டும்னு சொல்லி மனசார துஆ செய்றோம் இன்ஷா அல்லாஹ். இது போன்று உணவளிக்க முன்வரக்கூடியவர்கள் தாராளமாக நீங்கள் உணவளிக்கலாம். உணவு மட்டுமல்ல, அவங்களுடைய மற்ற தேவைகளையும் நிறைவேற்றி தந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தாருல் மெஹப்பா சார்பாக ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ கதீரா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அல்லாஹு அக்பர். क्या मसर लगवा
நம்ம இங்கே புளியஞ்சோலைக்கு வந்திருக்கிறோம் மதரசா மூலியமா தாருல் மஹபால இருந்து. எப்படி ஃபீல் பண்றீங்க? இங்க வந்தது எப்படி இருக்குது? இங்க நல்லா இருக்கு. பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். பிரியாணி கொடுத்தவங்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? நன்றி சொல்றேன். நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அதிகமா இந்த மாதிரி செய்யணும்னு விருப்பப்படுறீங்க இன்ஷா அல்லாஹ். இல்ல இந்த பிரியாணி நமக்கு செய்ய கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு இதே மாதிரி நன்றி சொல்லுவாங்க. நன்றி செலுத்துறீங்க. நீங்க வருஷம் எவ்வளவு பிரியாணி வருஷம் ஆக்கி போட்டீங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் ஆக்கி போட்டு நன்றிப்பா. அல்ஹம்துலில்லாஹ். இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எங்களுக்கு உணவு இப்ப கொடுத்த மாதிரி அடுத்த முறையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி நிறைய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது இன்ஷா அல்லாஹ். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அடியார்களினுடைய உதவிகளை கொண்டு தான், ஆதரவை கொண்டு தான் அவங்களுடைய ஆசைகளை, சின்ன சின்ன ஆசைகளை நம்ம நிறைவேற்றிட்டு வரோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆதரவையும் உதவியும் தாருங்கள்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். தாருல் மஹபா பத்தி எவ்வளவு நாளா இருக்கிறீங்க? ஒரு வருஷமா இருக்கேன். ஒரு வருஷமா இருக்கிறீங்க. இந்த மாதிரி நமக்கு உணவு அளிச்சிருக்காங்க, அதுல இருந்து வெளியே இந்த மாதிரி அங்கேருந்து நம்ம இவ்வளோ பேர் வந்து சேர்ந்து இந்த புளியஞ்சோலைக்கு வந்திருக்கிறோம், இப்படி சாப்பிட்டு வெளியெல்லாம் வந்திருக்கிறோம். இப்போ இது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது வரைக்கும் நான் வந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை. அதனால என் மகனு என்னை கூட்டிட்டு வந்துருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதனால நாங்கள் அவர் சாப்பிட்டு இருக்கோம்ல பிரியாணி, அவங்களுக்கும் நன்றி. இதை பார்க்குற நீங்க இது மாதிரியான நபர்களுக்கு உதவி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இவங்க தான் நம்ம தாருல் மஹபாவினுடைய ஹெச்எம் அன்னை ஃபாத்திமா. அவங்க இவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. முன்னெல்லாம் ஒரு ரூமுக்குள்ளே அப்படிலாம் ஒரே இடத்துலலாம் அடைஞ்சு கிடந்தாங்க. இப்போ மாசத்துல 2 தடவை அவங்க வெளியில் இது மாதிரி நம்ம தாருல் மஹபா மதரசால இருந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட நலனுக்காகவும் அவங்க குடும்ப நலனுக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்வானா என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். மேலும் இந்த தாருல் மஹபா மதரசா மேலும் மேலும் சிறப்பாகவும் நலமுடனும் வளமுடனும் செயல்படுவதற்கு வல்ல ரஹ்மானிடம் நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இன்னும் உங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துடையும் இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போய் சேருங்க. தேவையில்லாத விஷயங்களை கூட மக்கள் மத்தியில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஆனால் இந்த மாதிரியான நலப்பணிகள் மக்களுக்கு அவ்வளவா போய் சென்றடைகிறது இல்லை. உங்களுடைய கரத்தில் தான் அந்த விஷயம் இருக்குது. நிறைய மக்கள் இடத்துல இதை ஷேர் பண்ணுங்கள். அது மூலியமாக பல உதவிகள் இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் அதை உதவி செய்வானாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.